ஹல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:10. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். நீ என்னை கண்டாள். அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு ஆண்டவர் பேச விரும்புகிற ஒரு சொற்றொடர். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ரொம்ப, என்னுடைய பார்வையில் இன்னைக்கு நான் சொல்கிறேன், யூ ஆர் வெரி பிளெஸட் பீப்புள். ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அழுமூஞ்சியா இருக்கலாம், அதுக்கு இன்னைக்கு பாருங்களேன், உன்னை போல அழகு, உன்னை போல ஜெயாளி யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி கர்த்தர் மாற்றுவார். ரொம்ப நாள் காத்திருக்கீங்களே ஒரு விஷயத்துக்கு, அதுக்கு கர்த்தர் இன்னைக்கு பேச போறார். ஹல்லேலூயா. அதுக்கு இன்னைக்கு பதில் வரப்போகுது. இயேசு நாமத்தில் இன்னைக்கு அப்பா என்னோட பேசும்படியா தானே இந்த பெண்கள் கூடுகை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா ஆண்களும் பெண்களும் சொல்லி முழு சபையும் கூட்டலையே, உங்களை மட்டும் தானே கூட்டி இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு விலையேற பெற்றவங்க. ஹல்லேலூயா. சாராளுக்கு எப்போ குழந்தை பிறந்தது? இப்போ 10 கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எப்போ குழந்தை பிறந்தது சாராளுக்கு? என்னை கூப்பிடவே இல்லை. குழந்தை பெற்றதுக்கும் சொல்லி அனுப்பல, பேர் வைக்கிறதுக்கும் சொல்லி அனுப்பல, பர்த்டேக்கும் சொல்லி அனுப்பல. அப்படி கோகுமா 90 வயசில் பிறந்தது. ஹல்லேலூயா. 90 வயசுக்கு முன்னாடி தேங்க்யூ ஒரு திராட்சை கொண்டு போயிட்டு சாராளை கொண்டு போய் கடத்தி வச்சுக்கிட்டான். அதுவே எத்தனை வயசு பாட்டி? அது 90 வயசு பாட்டி. அதை கொண்டு போய் கடத்தி வச்சு நீ என்ன பண்ண போற? முகூர்த்த நாள் பார்த்துட்டுருக்க. இதுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு. அப்போது அவள் கண்டிப்பாக 80 வயசு இல்லைன்னா 85 வயசில் இருந்திருப்பா. 85 வயசு பாட்டியை ஒருத்த கடத்தினா அது அரிதான பொருள். கடத்தி கொண்டு போய் வச்சு கல்யாணம் கட்டணும்னு நினச்சான்னா அவள் என்ன கிழவியாக இருப்பா? அவன் பார்வைக்கு அவள் அழகியா இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வைக்கு நீ அழகிதான். அப்பா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்க நீங்க அழகிங்க, சிரிச்சா இன்னும் அழகா இருப்பீங்க. அல்லேலூயா. மனுக்குலத்துக்கு மாத்திரம்தான் சிரிக்கிற. அல்லேலூயா. நான் சொல்றேன், சிரிக்கிறதுக்காகவும் மகிழ்கிறதுக்காகவுமே உன்னை படைச்சிருக்கிறேன். எல்லா துக்கத்தையும் எல்லா துன்பத்தையும் எல்லா காரியத்தையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து முடிச்சிட்டார். அதுக்கப்புறமும் நீ உட்கார்ந்து ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறாய்? அல்லேலூயா. ஏதோ ஒரு கணத்தை ஏதோ ஒரு பாரத்தை ஏன் சுமந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அப்பா எல்லாத்துக்கும் பதில் தர போறாரு. ஆமென். நான் சொல்றேன், அவரை தவிர நம்ம சூழ்நிலை வந்து நிக்க, அவரை தவிர நம்ம எதிர்பார்த்திருக்கிற பதில கொடுக்க ஒருத்தருமே இல்லைன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். அதாவது எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட போறார். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன நல்ல ஆவிக்குரிய சபையில சத்தியம் பேசுகிற சபையில இருக்கீங்க, நல்லா தெரியும். எலியா யாரு? எலிசா யாரு? எலியா குரு, எலிசா சீஷன். சரிங்களா? சீடர். இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க மாத்திரம் இல்லை, ஒரு 50 பேர்கிட்ட அவருடைய ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் எலியாவை ஃபாலோ பண்ணலை. ஆனால் எலிசா மாத்திரம்தான் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது பெத்தேலேருந்து கிளம்பி கில்காலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எரிகோ போயிட்டு யோர்தானுக்கு வந்துட்டாங்கம்மா. யோர்தானுக்கு வந்து யோர்தானை கடந்து போகும்போது எலியா கேட்குறாரு எலிசா பார்த்து, இப்போ நான் கிளம்பி போகிறேன், உனக்கு ஏதாவது வேணுமா? ஏன்னா நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, திரும்பி பார்த்தா எவனுமே இல்லை, நீ மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு வர. நான் சொல்கிறேன் இயேசு நாமத்தில், இப்போ கூட அணைக்காடுக்கு நாங்கள் ஊர்லேருந்து எங்கள் சென்னையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது பிள்ளைகளை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமான்ட்டு. ஒன்று சொன்னிச்சு, உங்கள் செல்ஃபோனை கொடுத்துட்டு போங்கன்னு. ஒன்று கூட அம்மா உன்னை மிஸ் பண்ணுறமான்லாம் சொல்லலை. ஒன்று சொல்லுது செல்ஃபோனை கொடுத்துட்டு போங்க, ஒன்று சொல்லுது எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுக்கு பணம் கொடுத்துட்டு போங்கன்னு. இப்படி தான் ஏதாவது நம்மளே சொல்கிறோம், நம்ம பிள்ளைங்களை ஒரு 2 நாள் விட்டுட்டு போகிறதுக்கே பிள்ளைங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்குறோம்ல. அதே போல் எலியா என்ன பண்ணார்? எலிசாவை பார்த்து கேட்குறார், உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. என்ன சொல்வீங்க? தனியாக கேளுங்க ஆண்டவரே, லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன், பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். இல்லை நமக்கு அவ்வளோ காரியங்கள் இருக்குது. அப்படி கேட்ட பொழுது எப்படா இந்த கேள்வி வரும்னு சொல்லி எலிசா காத்திருந்து சொல்கிறாரு, உமக்கிட்ட இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்கு எனக்கு வேணும். ஆமென், ஆமென். அவர் சொல்கிறாரு, ஆவியின் வரம் 2 மடங்கு எனக்கு வேணும். அதுக்கு பதிலாக தான் இது வருது. 2:10 வாசிங்க. அரிதான காரியத்தை கேட்டா. என்ன காரியம்? அரிதான காரியம்னா ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப கடினமானதை கேட்ட. ஆனாலும் ஒரு கண்டிஷன், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். இந்த வார்த்தை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணுங்க. என்னை நீ கண்டால் மாத்திரம்தான் நீ கேட்கிறத நீ பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவர் இந்த காலை வேளையில பலிபீடத்துல சொல்றாரு, இங்க பாரு, எங்கேயும் பார்க்காத, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கெல்லாம் உனக்கு ஜெயம் வராது. என்னை நோக்கி பாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நானு. என்ன நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயே, நீ கேட்கிறத பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஏன் பெற்றுக்கொள்ளனா, பார்க்க வேண்டியவரை பார்க்கல. அல்லேலூயா. சிம்பிள்ங்க. ஆண்டவர் அழகா சொல்லித்தரார். நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும். அது பார்க்கல அப்படின்னா அடுத்த அந்த லைன் போட்டு படியுமா. இல்லாவிட்டால் 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 அது உனக்கு கிடைக்காது. இவ்வளவுதான் கண்டிஷன். அம்மா இன்னைக்கு வரைக்கும் பெற்றுக்கொள்ளல, இன்னைக்கு சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பார்க்க வரல, எந்த மனுஷனையும் பார்க்க வரல, யாருடைய சத்தத்தை கேட்க வரல, நான் என் தெய்வத்தை பார்க்க வந்திருக்கிறேன். என்னை நடத்துகிறவர், என் ஆபத்தில் என் கூட இருந்தவர், அழாதேன்னு சொல்லி கண்ணீரை துடைத்தவர், பயந்த போது பயப்படாதேன்னு சொன்னவர், கரம் பிடிச்சு நடத்தினவர், வழி தெரியாத சூழ்நிலை நானே வழி சத்திய ஜீவன் என்று சொல்லி நடத்துகிறவரை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லி தராருங்க. அவர் சொல்லித்தார், நீ என்ன பாரு, நீ என்ன பாரு, சூழ்நிலையை பார்க்காத. தேங்க்யூ பேதுரு, தேங்க்யூ. ஏசோ பார்த்த மாத்திரத்தில் ஜலத்து மேலே நின்னாங்க. இன்னைக்கு நம்ம தரையில் நிற்க முடியல. யோசபாத் மாதிரி சொல்கிறோம், ஐயோ நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் உண்மைக்கு சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு வெளியிலலாம் ஜெயம் எடுத்துட்டு பிள்ளைங்க வாழ்க்கையில் எத்தனையோ பெற்றோர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா. ஐயோ வெட்கப்படுறோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக, அதுவும் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நடக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஏர்மாற நடக்கும் பாருங்க. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன நோக்கி பாரு. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் என்ன தாறுமாறு இருந்தாலும் அதை எல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் சரி பண்ணிடுவாரு. நான் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீ பார்த்துட்டா உனக்கு அது கிடைக்கும். பார்த்தா நான் பெற்றுக்கொள்ளுவேன். யார? அவரை. என்ன பார்த்துறாதீங்க, நானே அவரை தான் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆமென். நீ என்னை பார்த்தா அது உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. நான் சொல்றேன், பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தானே வந்திருக்கிறோம். இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளாதது தேங்க்யூ. நம்ம ஆவிக்குரிய சபையில் எந்த சபையில் போய் நிற்க வச்சாலும் நான் உண்மைக்கு சொல்லுகிறேன், அதனாலேயே தெரியல, கர்த்தர் பட்டணங்கள் தோறும் எங்கெங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு பாஸ்டர்மா சொல்கிறது போல் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி டார்ஜிலிங்லாம் போனேன், நேபாள் பார்டர், அல்லேலூயா. அப்புறம் பஞ்சாப் இதுக்கெல்லாம் போனேன். உண்மையாக சொல்கிறேன், தமிழே நமக்கு தகராறு, தமிழே பேச வராது. ஆனால் உண்மைக்கு சொல்லுகிறேன், அந்த இடத்துல போகும்போது ஆண்டோட இருதயம், ஐயோ என் பிள்ளைங்க எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்களே தெரியலையே. சென்னையிலிருந்து ஒருத்தவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி பிரயாசப்பட்டு கொண்டு போய் நிறுத்துறாங்களே. விருதாவாயிடக்கூடாது, கர்த்தர் கொடுத்த கிருபை விருதாகக்கூடாது. உங்களுக்காக உபாசம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். நிச்சயமா சொல்லுகிறேன், விசுவாசிங்க, இன்னைக்கு தேவ மகிமை பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் போற போக்கில் ஏதோ ஒன்று பேசிட்டு போறவர் அல்ல, சொல்றத நின்று செஞ்சு முடிப்பார். நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு எனக்கு செய்வார். என்ன செய்வார்? சொன்னதெல்லாம் செய்வார். நான் கேட்டதெல்லாம் எனக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென். நான் சொல்றேன், அத்தனை பேரும் வந்தாங்க, ஆனா அத்தனை பேர் பெற்றுக்கொண்டாங்கன்னு தெரியல. இவன் மாத்திரம் தாங்க ஆவியின் வரம் 2 மடங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றார், தேங்க்யூ. பெற்றுக்கொள்ளும்படி ஓடு. வாழ்க்கை வாழ்க்கை எப்படி இருக்கு? சிலதெல்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2025 என்னம்மா எவ்வளோ காரியங்களை கனவுகளா, எவ்வளோ காரியங்களை தரிசனமா, எவ்வளோ காரியங்களை தீர்மானமா எடுத்து இந்த ஆண்டை துவங்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம், அந்த வேகம், அந்த வைராக்கியம், அந்த அந்த இதெல்லாம் போயிடுச்சு. புஷ்ஷுன்னு இந்த சோடா உடைச்ச புஷ்ஷுன்னு போகிற மாதிரி தண்ணி ஆயிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றார், இல்லை 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 இல்லை, இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ வேணா எப்படியா இரு, ஆனா நான் உனக்கு சொன்னதை செய்யும்படி தான் இன்னைக்கு இந்த காலை வேளையில வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விடாதீங்க, எனக்கு அப்பா தாங்க. நான் அப்படிதான் நிற்கிறேன். என் கணவர் இறந்த போது அந்த காஃபின் பாக்ஸில் வச்சிருக்கிறோம், அந்த சவப்பெட்டியில் வச்சிருக்கிறோம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த சவப்பெட்டிக்கு கூட எவ்வளோ காசுன்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ அறிவாளி பாருங்க. எப்படி இது எடுப்பாங்க, எங்கே கொண்டு போய் புதைப்பாங்க, எவ்வளோ செலவாகும், ஒன்றுமே தெரியாது. கையிலையும் காசு இல்லை. ஊழியக்காரங்க வாழ்க்கையெல்லாம் அப்படி தான், எதையும் போட்டு சேர்த்து வைக்கிறதே கிடையாது. வர்றது அப்படியே ஊழியத்துக்கு, வர்றது அப்படியே விசுவாச குடும்பங்களுக்கு இப்படி தான் கொடுத்து வாழ்ந்துருக்கோம். சேவிங்கே கிடையாது எங்கள் வீட்டில். திடீர்னு இந்த மாதிரி ஆன போது அப்படியே சம்பிச்சு நிற்கிறேன், என்ன பண்ணுறது தெரியல. கிட்டத்தட்ட அன்னைக்கு மாத்திரமே 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. இயேசுவின் நாமத்தில்
யாராவது வந்து நிற்பாங்களா? யாராவது ஒரு வார்த்தை, உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னாவது கேட்பாங்களா? இது வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு ரூபா கொடுப்பாங்களா? அப்படியெல்லாம் மனசு. ஏன்னா வெட்கப்பட போகிறோம். எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும். சவப்பெட்டிக்கு கொடுத்தாகணும், வேனுக்கு கொடுத்தாகணும், குழி வெட்டுறனுக்கு கொடுத்தாகணும், மூடுறனுக்கு கொடுத்தாகணும், எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும். ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லாமல் நிராதரவாக நின்ன போது இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்குன்னு ஒருத்தர், தேங்க்யூ லார்ட், அவர் மாத்திரம்தான், வேற யாருமே இல்லை. எனக்குன்னு காரியத்தை மேற்போட்டு செய்ய எனக்கு அவர் மாத்திரம்தான். நான் சொல்கிறேன், வந்த அத்தனை பேருமே எங்கள் பாஸ்டருடைய அம்மா, எங்கள் பாஸ்டருடைய தங்கச்சி, எங்கள் பாஸ்டருடைய மாமா, மச்சான், பெரியப்பா எல்லாரும் தான் இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாலும் யாருக்குமே கொடுக்குற இருதயம், உதவி செய்கிற இருதயம் இல்லை. இவ என்ன எப்படி சமாளிக்கிற பார்க்கலான்னு சொல்றாங்க, இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருந்தாங்க. இதே எங்கள் வீட்டுக்காரு சாகிற இடத்துல நான் செத்துருந்து எங்கள் வீட்டுக்கார் உயிரோடு இருந்தால், ஐயோ பிள்ளை கஷ்டப்பட்டுருக்குமே அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, 10 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு நான் பலப்பட்டு நின்று ஆண்டர்கிட்ட கேட்டேன், ஏன்பா நான் என்ன பண்ணுவேன்னு திகைச்ச போது ஒருத்தவங்க கூட ரூபா கொடுக்கலையேப்பா. ஆண்டருமா சொன்னார், நான் தான் கொடுக்க விடலை. எங்க செக்கு அவர் தான் விஷயமே. என் வாழ்க்கையில் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அவரால் மாத்திரம்தான் எனக்கு வர முடியும். என் வாழ்க்கையிலேருந்து எதையாவது போதுன்னா அதான் அவரால் தான். அதனால தான் யோபு சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கொடுக்கவும் அவர் தான், எடுக்கவும் எனக்கு அவர் தான். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அவர் கொடுக்கறதுக்கு 1000 ரீசன் இருக்கிறது போல எடுக்கிறதுக்கு 10,000 ரீசன் இருக்கும். எடுத்தார்னா திரும்ப என் வாழ்க்கையில் வைக்கும் போது 2 மடங்கு வைப்பார். சத்தியம் புரிஞ்சிருக்கணும், சத்தியம் தெரியணும் நமக்கு. ஐயோ கொடுத்தாரு கொடுத்தாரு கொடுத்தாரு, இப்போ எடுத்துட்டாரு சொல்லாத. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. ஆமென். புரிய வைப்பார். நான் மட்டும்தான் உனக்கு இருக்கிறேன் தெரியுமா அப்படின்றத புரிய வைப்பார். சொன்னேன் நான், அவர் சொல்றாரு, நான் தான் கொடுக்காம அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருந்தேன், கையை கட்டி போட்டு வச்சிருந்தேன். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அவன் மாத்திரம் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ, அவன் மாத்திரம் உனக்கு உன் ஆபத்தில் உதவி செஞ்சான்னு வச்சுக்கோ, காலத்துக்கும் நீ உயிரோடு இருக்க வரைக்கும் சொல்லி காட்டியே சாவடிச்சிட்டு இருப்பான். அவங்க வீட்டுக்காரர் ஒரு முறை செத்து போயிட்டார், நீ காலத்துக்கு டெய்லியும் செத்து பிழைக்கிற நிலைமை வந்திருக்கும். யாரையுமே உன் வாழ்க்கையில் கிரெடிட் எடுக்க விட மாட்டேன், யாரையும் உனக்கு துணையா நிற்க வைக்க மாட்டேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 40வது சங்கீதத்தில் 2வது வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்தார். சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி தூக்கி எடுத்து மாமியார் கையிலோ மாமனார் கையிலோ சித்தப்பா கையிலோ பெரியப்பா கையிலோ கொடுக்கல, கண்மலை கிட்ட கொடுத்தாரு. அவர் நடத்துறாரு. நான் சொல்றேன், நீங்க முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்பட்டாலும் அப்பாவுடைய கரத்தில் இருக்கிறீங்க, அப்பாவுடைய திட்டத்தில் இருக்கிறீங்க, அப்பாவுடைய நினைப்புல இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதனால நிச்சயமா இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு ஜெயத்தை பார்த்துட்டு தான் போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இது எலியா வந்து எலிசாட்ட சொல்றாரு, நீ ரொம்ப கஷ்டமான காரியத்தை கேட்டுட்ட, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ என்னை பார்த்தா நான் கிளம்பி போவேன், நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், அப்போ நீ என்னை பார்த்தா நீ கேட்கறத பெற்றுக்கொள்ளுவாய். ஆமென். இன்னைக்கு உங்க பார்வையை மாத்திருங்க, உங்க நினைவுகளை மாத்திருங்க, எண்ணங்களை மாத்திருங்க. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டாங்களா? பிரகாசம் அடைந்தாங்க. நான் உள்ள நுழையும் போதே பாஸ்டம்மா சொன்னாங்க, என் ஜனம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அம்மா ஒன்னே ஒண்ணுமா, அவரை நோக்கி பார்த்துருங்க. இவ்வளோ நாள் என்ன என் புருஷனை நோக்கி பார்த்தேன், அவரை தான் நோக்கி பார்த்தேன். இல்லை, அவர் பார்க்குற வரைக்கும் நீங்க பார்த்துட்டே இருங்க, அவர் கிரியை செய்கிற வரைக்கும் விடவே விடாதீங்க. அன்னைக்கு யாக்கோபு சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. யார் தெரியுமா அவரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ யாரு? நீ புழு, நீ மண்ணு. தேங்க்யூ யாக்கோபு, சிறு பூச்சியே, நீ சின்ன ஆளு. அந்த சின்ன பூச்சி பெரிய தேவனுடைய காலை கட்டி பிடிச்சு எனக்கு ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருந்து மட்டும் தான் வர முடியும். என் குடும்பத்தை வாழ வைக்க உங்களால மாத்திரம் தான் முடியும். உடைஞ்சு போனதை திரும்ப உருவாக்கி நிறுத்த ஆமேன்னு சொல்லுங்களேன், உங்களால தான் முடியும். பலவீனப்பட்டதுனால, வியாதி வந்ததுனால டாக்டர் எனக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், முடிவு டேட்டை. ஆனா அதை திருப்பி போட்டு தேங்க்யூ, அன்னைக்கு எஸ்ஐகே ராஜாக்கு 15 ஆண்டு கூட்டி கொடுத்தவர் எனக்கும் போதுமானவராக இருக்கிறீர், என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய. ஆமென். அப்படி ஒரு வைராக்கியம் வேணும். அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ரொம்ப வெட்கப்பட்டிருக்கோம், ரொம்ப அவமானப்பட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து தேவன் யாருன்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தேவன் நடத்தின பாதை. மற்றபடி வெக்கத்தில் இருக்க மாட்டீங்க. உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஒன்னே ஒன்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நீ என்ன பார்த்தா நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கிடைச்சிடும்.
நீ என்னை பார்த்தா மட்டும்தான் நீ பெற்றுக்கொள்ளுவாய். தேங்க்யூ. ஏதோ வந்த சிஸ்டர் பார்த்துட்டு போகலான்னு வந்தெல்லாம் வரக்கூடாது. ஏதோ டைம் இருக்குது கொஞ்ச நேரம் சோத்திர சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு உண்மையாக செஞ்சு பாருங்க. நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில், இன்னைக்கு நீ என்னோட பேசணும்னு சொல்லி பைபிள் எடுத்து படிக்கணும். எப்படி படிக்கணும்? என்னோட நீங்கள் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி படிங்க. அல்லேலூயா. நிச்சயமாக பேசுவார். அல்லேலூயா. என் சத்தத்துக்கு நீங்கள் மறு உத்தரவு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாக ஜெபம் முடிஞ்சு நீங்கள் எழும்பும் போது பதில் வந்து உங்கள் வாசலை தட்டும், வாசல் கதவை தட்டும். ஆமென். அப்படியேப்பட்ட தேவன், வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அம்மா, எதையுமே பார்க்காதீங்க. எந்த மனுஷ வாசல் கதவையும் தட்டிடாதீங்க. எந்த மனுஷ வார்த்தையை நம்பிடாதீங்க. ஓ தேங்க்யூ. உனக்கு ஒரு தேவை, உனக்கு ஒரு நெருக்கம், உனக்கு ஒரு பிரச்சனைனா உனக்காகவே ஆலயத்தின் வாசல் இருக்கு. தட்டு வந்து அல்லேலூயா தட்டுங்க, தட்டி பாருங்க. உனக்கு திறக்கப்படாதுன்னு சொல்லவே மாட்டான். நோக்கி பார்க்குறீங்களா? தேங்க்யூ. 2 நாளாகமத்தின் புத்தகம் 15 வசனம் சொல்லுது, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். கிரேஸ் ஏஜி சர்ச் பெண்களே, கண்மணிகளே, தூண்களே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில், அவர்களை விட்டீர்களாகில், அவர் உங்களை விட்டு விடுவார். ஐயோ, அது எவ்வளோ பயங்கரம், எவ்வளோ பயங்கரம். எத்தனை நாள் இந்த ஆண்டு தொடங்கி ஜெபிக்காமல் இருந்திருக்கிறேன். கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன், உன் மனசாட்சிக்கே தெரியும். எத்தனை நாள் பைபிள் படிக்காமல் நாளை முடிச்சிருக்கோம். ஆனாலும் கிருபை முடியலையே, கிருபை மாறலையே. ஆண்டவரே தேங்க்யூ. என் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் வச்சதுனால தான் தேங்க்யூ. எத்தனை முறை நீ விழுந்தாலும் திரும்ப எடுத்து நிறுத்தி அல்லேலூயா விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னமோ நான் விழவே இல்லை, நீ தான் விழுந்துட்டு வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி என்னை பார்க்குறீங்க. அல்லேலூயா. விட்டுறாதீங்க. அவர் சொல்றாரு, என்னை நீ பார்த்தீன்னா கிடைச்சிடும், இல்லாவிட்டால் உனக்கு கிடைக்காது. திட்டம் தெளிவா பேசுறாரு. யாரும் உனக்கு ஒத்தாசை செய்ய மாட்டாங்க, யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என் தெய்வம் என்னை பார்த்தது போல யாருமே பார்க்கலங்க. ஆமென். என் தெய்வம் என்னை குறித்து யோசிச்சது போல யாருமே யோசிக்கல. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இன்னைக்கு இப்படி வந்து நிற்பேன்னு என்னை பெத்த தாய் கூட ஒரு நாள் கனவு கண்டதில்லை. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படாமே செத்து போயிட்டாங்க. என் அவங்க தோளில் போட்டு சுமந்து என் தகப்பும் ஒரு நாள் இந்த லெவலுக்கு வருவோன்ட்டு தன் பிள்ளை யோசிச்சதில்லை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற தாய்மார்களே தேங்க்யூ, இங்கே இருக்கிற சகோதரிகளே, நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறது உங்கள் அப்பா விருப்பத்தினால, அம்மா விருப்பத்தினால, கூட பிறந்த சகோதரி விருப்பத்தினால இல்லை, தேவனுடைய திட்டத்தினால இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். ஆமென், ஆமென். அவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார்த்தாள், என்னை பார்த்தா அது உனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? எனக்கு கொடுக்கலனாலும் நான் அவரை தாங்க பார்த்துட்ருக்கேன். என் சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்கலனாலும் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க இதுக்கு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கொடுக்கலனாலும் எனக்கு அவர் தான். என்கிட்ட அவர் பேசலைன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நீ பேசலை, அதனால நான் பேசலைன்னு ஒரு நாள் சொல்லலை. அதாங்க தெய்வம். ஆமென். அப்படி பார்க்கணும், அப்படி ரசிக்கணும், அப்படி ருசிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. சரி, அவரை பார்த்துட்டா எல்லாம் கிடைச்சிடும். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு அவரை பார்க்க தான் வந்திருக்கிறேன். என் பேர் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே இருக்கட்டும், தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த பேரை கொண்டு போய் சொன்னீங்கன்னா ஊரில் அடி வாங்கிட்டு வந்துடுவேன். அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க. மாறாக தேங்க்யூ, என்னை ரட்சித்தவர் ஒருத்தர், என்னை தேடி வந்தவர் ஒருத்தர், என்னை கையை பிடிச்சி நடத்துகிற ஒருத்தர். எத்தனையோ முக்கிட்டேன் தெரியுமா? முக்கிறதுனா தெரியுமா? ஐயோ முடியல, இனிமேல் ஒரு ஸ்டெப்பை என்னால் எடுத்து வைக்க முடியாது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் விடவே இல்லையே. தேங்க்யூ. நடக்க முடியலன்னு சொல்லும்பொழுது உட்கார்ந்த போது தூக்கி எடுத்து தோளில் சுமந்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்லி தட்டி எழுப்பி பலப்படுத்தி வார்த்தையை கொடுத்து நடத்தினாரே அந்த தெய்வம் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால உனக்கு நீ கேட்டதை பெற்றுக்கொண்டு தான், உனக்கு கொடுத்துட்டு தான். ஆமென். அல்ல, அதெல்லாம் வைராக்கியமா இருக்கணும். மனுஷன் மாதிரி பேசிட்டு போற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு அவரை பார்க்க வந்தவங்க மாத்திரம் நல்ல சத்தமா அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் போவேன். ஆமென். உங்க பாஸ்டர் ஆகிட்டு இருந்து போன வாட்டி செய்தி கொடுத்துட்டு போகும்போது உண்மையாவே ரொம்ப லவ்வபிள் பாஸ்டர் அம்மா. எனக்கு அவங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க, அண்ணன் ஒரு 500 ரூபாய், அண்ணி ஒரு 500 ரூபாய். உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு கொடுத்தாங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு செம்ம கோவம். ஏன்னா நான் எப்படி வளர்த்துருக்கேன்னா, யார்கிட்டையும் 1 ரூபாய் நீ வாங்கக்கூடாது.
அப்படியே கொடுத்தாலும் நீ திரும்பி கொடுக்கணும், வேண்டான்னு சொல்லணும். கர்த்தர் தான் நம்மளை நடத்தணும் அப்படின்னு தானே சொல்லி வளர்த்துருப்போம். அப்போ வந்து பாஸ்டர் வந்தாங்க. சசி பாஸ்டர் வந்து அன்பாக கொடுத்துட்டு, இது உனக்கு வச்சுக்க பாப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்ட்டு சொன்னிச்சு. எவ்வளோ கொடுத்தாங்கன்னு? 500 கொடுத்தாங்கன்னு. வந்ததே கோவம். அப்போ எனக்கு உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கலன்னுச்சு. ஐயோ, நான் சொல்கிறேன், உறவு எங்கே இருக்கோ அங்கே தாங்க உரிமை. எல்லார்கிட்டேயும் எனக்கு ஒரு அண்ணன், எனக்கு ஒரு அண்ணி, எனக்கு ஒரு அம்மா அப்படிலாம் எல்லார்கிட்டேயும் வராது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கும் தகப்பனுக்கும் ஒரு பெரிய உறவு. நீ கேளு. நீ எப்படிம்மா கேட்கணும்? அப்பா போட்டா போடுப்பா, ஏதோ பார்த்து போடுப்பா, ஏதோ ஒன்று செய்ப்பா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு தாப்பா, கேட்டுட்டு இருக்கல, எனக்கு கொடுப்பா, நீ செஞ்சே ஆகணும்ப்பா, அப்படி நிற்கணும். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. எல்லாம் ஓடுறவங்களா பரிசு வாங்கிட்டாங்களா? இல்லை இல்லை இல்லை. ஆனால் நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். ஆமென் ஆமென். சரி, நான் பெற்றுக்கொள்ளணும் இல்லை, நான் பார்க்க போகிறேன், பார்க்குற எனக்கு ஆண்டவர் நிச்சயம் தருவார். அந்த வசனம் அப்படி தான் முடியுது. அவன் பார்த்தான். அரிதான காரியமானாலும் கஷ்டமான காரியமானாலும் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பார்த்தபோது 2 மடங்கு ஆவியின் வரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ நீ மட்டும் வெறுமையா வந்துட்டு வெறுமையா போவியா? கிடையாது கிடையாது. நான் பெற்றுக்கொள்கிற இடத்துல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் நோக்கி பார்க்குறவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? எனக்கு கொடுத்ததான் அனுப்புவார். உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆசீர்வாதம். இந்த உறவுகள்லாம் நீங்கள் காது குத்துறது, கர்மாதி, கல்யாணத்துக்கெலாம் போய் பாருங்களேன். இதுவும் இன்னும் வாழுது பாரு. இது எப்படி தான் நிற்குதோ தெரில. இதுக்கெல்லாம் என்ன சூடு சொரணம் ஒன்றுமே இல்லை, மூக்கில் காதில் எல்லாத்தையும் போட்டுன்னு ஜிகு ஜிகு ஜிகுன்னு வந்து நிற்கிறாளே அப்படிலாம் பேசுவாங்க. அப்புறம் பார்த்தோமா, அக்கா நல்லா இருக்கியாக்கா, ஒன்று தான்க்கா நினச்சிட்டே இருக்கணும். வாயில் அதை சொல்லும், உள்ளத்தில் இதுவும் வாழுது பாரு. இது எந்த ஊரை கெடுத்து எப்படி வாழ்ந்துக்கிட்டு இல்லையே, எப்படி படிக்க வச்சிச்சு பாரு, எப்படி அந்த பிள்ளைங்களை பெருசாகிடுச்சு பாரு. இப்படி தான். ஆனால் நீ வாழும்போது சந்தோஷப்படுகிற ஒரு உண்மையான உறவு சபையில் நீ வாழுகிறத பார்த்து சந்தோஷப்படுற, உன் உயர்வில் சந்தோஷப்படுற ஒரு நல்ல உறவுனா உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தாயும் தகப்பனும் தான். இன்னைக்கு உனக்கு புரியாது, கொஞ்ச நாள் ஆகும். 10 வருஷம் 20 வருஷம் கடந்து போகிற பிற்பாடு என் ஊழியக்காரமா எவ்வளோ கிரையம் செலுத்தி என் குடும்பத்தை கட்டினாங்க, என் பிள்ளையை கட்டினாங்க, என் பேர பிள்ளையை கட்டினாங்க, சந்ததிக்கு அவங்க தான் தாய் தகப்பனா நின்னாங்க. அல்லேலூயா. தேங்க்யூ. என் சியும் அதான் என்னுடைய குமாரத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன். இது ஆண்டோடைய உறவு, இது ஆண்டோடைய இருதயம். அவர் சொல்கிறாரு, நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு மகிமை இல்லை, நீ கேட்டதை வாங்கிட்டு போகிற பத்தியா, அதில் தான் என் பிள்ளை ஜெயிச்சிருச்சு பத்தியா, அதில் தான் எனக்கு மகிமை. ஆமென். சத்தமா கேட்டதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. சரி, கேட்டதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம்ம எதை செய்யணும் இல்லை? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும். யாரை? ஆமாங்க, இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவர். நான் அப்பாவை நோக்கி பார்ப்பேன். ஆனால் நிச்சயமாக எனக்குரியதை என் கர்த்தர் எனக்கு கொடுத்து அனுப்புவார். இதில் ஒரு விஷயம், லூக்கா 19வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை நான் பார்க்குறேன். 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை பார்க்க சொல்லுங்க. இயேசுவை பார்க்க வகை தேடினான்னு என்னது? என்ன வழி இருக்கு, என்ன சான்ஸ் இருக்கு, என்ன ட்ரை பண்ண அவரை பார்க்கலாம். அவ பாருங்க, என் உள்ளமும் உடலும் உமக்கு தான்ப்பா, உம்மை பார்க்கணும்னு ஏங்குதுப்பா. எப்படி எத்தனை பேருக்கு இப்போ ஏங்குது சொல்லுங்க? நீ யாரை பார்த்தாலும் நீ வெட்கப்பட்டு போவ, போன மாதிரி திரும்பி வருவ. ஆனால் இந்த ஆலயத்தில் நீ எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அல்லேலூயா, நீ பிழைச்சிப்ப, நீ பிரகாசிப்ப, நீ அடுத்த லெவலுக்கு போயிடுவ. இயேசுவின் நாமத்தில் பல வருஷங்க நான் திருமணம் முடித்து என் பிள்ளை பிறந்ததுக்கு பிற்பாடு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் ஸ்கூல் படிக்கும்பொழுதே எனக்கு சரியான ஒரு தலைவலி வரும். அந்த தலைவலி வந்து அந்த நாளே எனக்கு நரக மாதிரி இருக்கும். என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை. அப்படியே தலைவலியை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணி வச்சா அது 2வது தலைவலியாக மாறிடுச்சு. தலைவலிக்கு மேலே தலைவலி. அப்புறம் பார்த்தா குழந்தை பிறந்துச்சு. இப்படி பண்ணாலும் அந்த தலைவலி மாறவே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எல்லாரும், எங்கள் ஹஸ்பண்டுடைய அப்பா, எங்கள் மாமனார் சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கோ, நிச்சயமாக உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் தலைவலி மாறலைங்க இல்லை, இன்றைக்கும் பிரச்சனையோடு தானே இருக்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், தேங்க்யூ. எந்த ஆராதனையில் எந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் ஆண்டவர் தொட்டார், எப்போ நான் விடுதலையானு தெரியாத அளவுக்கு ரொம்ப வருஷம் கழித்து யோசிக்கிறேன் பாருங்க. ஆடாடா, வாலிப வயசில் சின்ன படிக்கிற வயசுலேருந்து திருமணம் முடித்து பிள்ளை பிறந்த பிற்பாடு கூட அந்த தலைவலி எனக்கு இருந்தது. அதாவது வருத்தங்களையெல்லாம் மறக்க பண்ணுகிற தேவன். தலைவலி அதாவது எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அதை நினச்சி தேங்க்ஸ் சொல்கிறது கூட நான் மறந்துட்டேன்னா பாருங்க.
அடிக்கடி பிரச்சனை வந்தா தான் அடிக்கடி சமூகத்துக்கு வருவோம் போல, அடிக்கடி அப்பாவை நோக்கி பார்ப்போம் போல. நான் சொல்ற எந்த ஆராதனையில் உனக்கான விடுதலை வச்சிருப்பாரு தெரியாது, எந்த ஆராதனை உன் பிள்ளைகளை தொடுவாருன்னு தெரியாது, எந்த ஆராதனையில் உன் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற தெரியாது. ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாத, ஒரு ஆராதனை மிஸ் பண்ண. இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா எந்த ஆராதனையும் என்னை தொட்டி என் தலைவலியை மாற்றி போட்டாரு எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோசிக்கிறேன், இந்த பிரச்சனையில் இருந்தோமே நம்ம. இன்னைக்கு தேங்க்யூ, உன்னோட போராடின வல்லமைகளை நீ தேடியும் காணவே மாட்டீங்க. அவரை பார்த்தீங்கன்னா, அவரை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட போராடுகிற வல்லமையை இனிமே பார்க்கவே மாட்டீங்க. ஐயோ நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா அவனை பார்க்காம நான் எப்படி இருக்கிறது, அவனோட போராட்டம் எப்படி இருக்கிறதுன்ற மாதிரி இருக்குது. போராட்டத்துக்கெல்லாம் முடிவை கர்த்தர் கொண்டு வரார். ஆமென், ஆமென். அவ பார்த்தீங்கன்னா வகை தேடினான், எப்படியாவது பார்த்துடணும். இயேசுவின் நாமத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது எவ்வளோ தடை தெரியுமா? நான் அவரை பார்க்க போறேன். எதுவுமே தடையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, அப்படியே ஞாயிற்றுக்கிழமை விருந்தாளிங்க வந்தா நிறைய பேர் அப்படிதான் வருவாங்க. வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? விருந்தாளி வந்தா, ஐயோ அக்கா சொல்லிட்டு வந்திருக்க கூடாதா, பிரியாணி செஞ்சு வச்சிருப்பேன், அதை பண்ணியிருப்பேன், இதை பண்ணி, நீ வந்து அப்படியேப்பா எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கிற, இன்னும் இப்படி அழைச்சி போயிருக்கிற, வா இன்னைக்கு சர்ச்சுக்கு லீவ் போட்டு சாப்பாடு அப்படிலாம் இல்லை. ஒன்று சர்ச்சுக்கு கூட்டிட்டு வா, இல்லைன்னா வச்சு ஊட்டிட்டு வா. எல்லாம் இருக்குது, கடுகு இருக்குது, மிளகு இருக்குது, சீரகம் இருக்குது, வெந்தயம் இருக்குது, எல்லாம் இருக்குது, புளி இருக்குது, மிளகாத்தூள் இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, என்ன வேணால் போட்டு செய், என்ன வேணால் சமைச்சு வை. சபைக்கு போய் என் அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு வெட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க, ஒரு தடையை கூட அனுமதிக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சுல. அவன் பாருங்க, அவன் எப்படி எப்படியாப்பட்டவன்? குள்ளமா இருக்கிறவன். தேங்க்யூ. குள்ளமா இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி நிற்க வைப்பாங்க. என் பின்னாடி நிற்க வச்சா அவனும் தெரியாது, அவனுக்கும் எதுவும் தெரியாது. சொல்லுங்க, அவனும் தெரிய மாட்டான், அவனுக்கும் எதுவுமே தெரியாது. அதனால முன்னாடி நிற்க வைக்கணும் இல்லை? ஆனால் இயேசுவின் நாமத்தினால சகைக்கு எவ்வளோ வயசு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வட்டிக்கு கடன் கொடுக்குறவன், தண்டல் கொடுக்குறவன், அவனை வந்து பாவியான மனுஷன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷன்றாங்க, சின்ன வாலிப பையன்லாம் இல்லை. என்ன வயசு இருக்கும் சொல்லுங்க? 50 வயசுக்கு மேலே இருக்கும். 50 வயசுக்கு மேலே இருக்கும். செல்வாக்கு, அதாவது சகைன்னா தெரியும் எல்லாருக்கும். அவனை வந்து பாவியான ஒரு மனுஷன் ஒரு தவறான அடையாளம் வச்சுருந்தாலும், அங்கே அணைக்காடில் வந்து சகை யார் அப்படின்னு கேட்டால் தெரியும். இந்த வீடு தான் வட்டிக்கு பணம் கொடுக்குறவர், வட்டி வந்து குட்டி போட்டு அது மாதிரி எல்லாம் அநியாயமாக எப்படியோ ஒன்று தெரியும். தெரியாத மனுஷன் இல்லை, கொஞ்சம் பெரிய ஆள், செல்வாக்குள்ள மனுஷன். சரிங்களா? இந்த மனுஷன் இயேசுவை பார்க்கணுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணது நிமித்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுவரைக்கும் காத்திருந்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் போவீங்க. ஆமென். நான் சொல்கிறேன், நான் மனுஷங்கிட்ட போய் என்னுடைய ஜெப குறிப்பை வைக்கல, பலிபீடத்தின் தேவனிடத்தில் வச்சேன். அவரிடத்துல வைச்ச எதுவுமே பதில் இல்லாமல் போனதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதாவது சொல்கிறல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அது அவரால் தான் கொடுக்க முடியும், அவரால் தான் செய்ய முடியும். தேங்க்யூ. நான் ஒன்று சொல்லுவேன், என் வீட்டார் வேற ஒன்று செய்வாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேனோ, ஆண்டவர் சொல்றாருல, எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் வச்சிருக்கிற நினைவும் உனக்கு அதை தான் செய்யணும்னு நினைச்சேன், அதை தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். எவ்வளோ நல்ல தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இருக்கும்போது போய் மனுஷங்கிட்ட போய் நிற்பேனா, மனுஷங்கிட்ட போய் கெஞ்சுவேனா? இல்லை இல்லை இல்லை. எப்படியாவது இன்னைக்கு நான் அவரை பார்க்க போறேன். எத்தனை பேர் சொல்றீங்க எப்படியாவது நான் அவரை பார்க்க போறேன், அவரை நான் பார்க்க போறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அவரை பார்த்துட்டா அவனுக்கு தெரியாதுங்க என்ன நடக்க போகுதுன்னு. அவனுக்கு நேம் தெரியும், எனக்கு இந்த சைடாக இயேசு வராராம், எப்படியாவது அவரை பார்க்கணும். எனக்கு நான் எப்படி இருக்கேன்னா குள்ளமாக இருக்கிறேன், அதுவும் ஜனங்கள்லாம் இல்லை. 4வது வசனம் வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, அவரு எங்கேயோ போயிட்டு இருக்காரு, இந்த அணைக்காடு முடிஞ்சு அப்படியே தஞ்சாவூர் அப்படியே போயிட்டு சென்னைக்கு வந்துட போறாரு. அதுக்குள்ள அவரை நான் பார்க்கணும், அதுக்குள்ள நான் அவரை பார்த்துடணும், போற வழியில பார்க்கணும். அவர் வேற எங்கேயோட்டு ஏதோ பிளான் வச்சிருக்காரு, எங்கேயோ போயிட்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜனமே, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பிஸியா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பார்க்கணும்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு கர்த்தர் நிப்பாருங்க. புரியுதா? சத்தியம் புரியுதா? இயேசுவின் நாமத்தினால அவர் உன்னை பார்க்கணும்னு வரல. சகிவே உன் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கல, உனக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்னு நினைக்கல. அவர் திட்டம் வேற, அவர் பிளான் வேற. ஆனா நீ இன்னைக்கு நினைச்ச பத்தியா, மழை வந்தாலும் இடி இடிச்சாலும் வானிலை அறிக்கை என்ன சொன்னாலும் நான் ஆலயத்துக்கு போவேன், நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டு பத்தியா, அதனால போற பிளானையே மாத்திட்டார். அல்லேலூயா.
நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தது நிலைநிறுத்த சொன்னவர் என் நினைப்புக்காக அவருடைய இதெல்லாம் பிளான் எல்லாம் மாத்துறாரு. நல்ல தெளிவா இருக்கணும். என்ன நீ செய்யற, என்ன நீ அறிக்கை செய்யற, நீ என்ன எதிர்பார்க்கிற, நீ என்ன விரும்புற, அதெல்லாம் தெளிவா இருப்போமானால் நிச்சயமா எனக்கு அவர் தென்படுவார். எனக்கு தென்படுவார். எனக்குரியதை அவர் செஞ்சுட்டு தான் போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவரை பார்க்க வகை தேடினான் போது அவரை பார்க்கறதுக்கு எது தடையா இருக்கும் அதை அவன் உடைச்சாங்க. இதை உடைச்சான். இன்னைக்கு அவர் நான் காட்டிக்க மாட்டேன், என்னை காட்ட மாட்டேன்னு சொல்லி மறைச்சிக்கிட்டா இருக்கிறாரு. இல்லை இல்லை, அவர் எப்போ கூப்பிடுவேன் வந்து தட்டடான்னு வந்து நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். எப்போ கூப்பிடுவேன் உனக்கு பதில் கொடுக்கலான்னு. அதான் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, யாரையும் கூப்பிட்டுறாது, யாருக்கும் ஃபோன் பண்ணாது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாதமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் உனக்குன்றார். அப்படி இருக்கும்பொழுது உனக்கு பதில் கொடுக்கவும் உனக்கு தரிசனமாகவும் அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா நீ பார்க்க முடியல. யோபு சொல்றாரு 23:3, யோபு 23:3, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால். என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா, எங்கப்பா பார்க்கறது, ஐயோ உங்களை பார்க்காம என்னால் இருக்கவும் இல்லைப்பா. தேங்க்யூ. அவர் தாவீது சொல்ல, தண்ணீரற்ற நிலம் போல, விடாய்த்த நிலம் போல இருக்கிறேனே, எப்போ சமூகத்துக்கு வருவேன், எப்போ அப்பா பார்ப்பேன். அவர் யோபு சொல்லுகிறாரு, ஐயோ என் 10 பிள்ளைங்க செத்துருச்சு, ஒத்த பிள்ளைய நான் பார்க்க மாட்டேன்னா. அப்படியெல்லாம் கேட்கல. ஐயோ ஆடு மாடு கழுத ஒட்டகம் எல்லாம் போயிடுச்சு, எதையோ ஒன்றை நான் என் கண்ணில் பார்ப்பேனா, அதெல்லாம் கேட்கல. ஐயோ என் சரீரத்தில் இன்னைக்கு அழுகி நாற்று எடுக்குது, எலும்பு தேங்க்யூ ஓட்டை வச்சு சொரிஞ்சு இன்னைக்கு எல்லாமே அழுகி போய் எல்லாமே நாற்று எடுக்கு. ஐயோ ஒரு நாளாவது நான் சுகமாக வாழ மாட்டேன்னா, எதையுமே கேட்கல. நான் அவரை எங்கே சந்திக்கலாம், அல்லேலூயா, எங்க பார்க்கலான்னு யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு அவர் தாங்க வேணும், எனக்கு அவர் தான் வேணும். அவரை பார்த்துட்டா நான் இழந்ததை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். என்ன அவர் பார்த்துட்டா நான் என் சூழ்நிலை மாறிடும். அப்படி ஒரு உறவு, அப்படி ஒரு வைராக்கியம், அப்படி ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல. ஆமென், ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ. அப்போ பாருங்க, நமக்கெல்லாம் இயேசுவை தெரிஞ்சாலும் நம்ம நேரத்துக்கு வர மாட்டேங்கிற, ஆலயத்துக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்க மாட்டேங்குது. அவருக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், இயேசு அவர் வந்து பயங்கரமாக என்னமோ செஞ்சிருப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு அவர் எப்படிப்பட்டவரோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறான். அதுக்கு என்ன பண்ணா அப்படின்னா, தேங்க்யூ, ஒரு முதலாவது பாயிண்ட் அவன் என்ன பண்ணான்னா, விலகினான், சிலவற்றை விலக்கினான். சொல்லுங்க, விலகினான், சிலவற்றிலிருந்து விலகினான், சிலவற்றை தன் வாழ்க்கையிலேருந்து விலக்கினான். இந்த 2 காரியம் நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அப்பா பார்த்துருவீங்க. அல்லேலூயா. தமிழ் பயங்கரமான வார்த்தையில் அதில் ஒரு இக்கு, இதில் ஒரு இக்கு மிஸ் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் 2த்துக்கு பெரிய வித்தியாசம். இயேசுவின் நாமத்தினாலே ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நீ விலகாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் ஆலயத்துக்கு வந்து அவரை தரிசிக்க முடியாமல் இருக்கிற. தேவனுடைய சத்தம் தேங்க்யூ. ஊழியக்காரங்க பல மணி நேரம் காத்திருந்து, சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் பண்ணி கொண்டு ஒரு வார்த்தை உனக்குள்ளே இறங்கவே மாட்டேங்குது, பலனே கொடுக்க மாட்டேங்குது. இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது விதைக்கிற விதையானது 30, 60, 100 பலன் கொடுக்கணும். அல்லேலூயா. எப்போ நீ வசனத்துக்கு இடம் கொடுத்தா மாத்திரம்தான். இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் 10 இல்லை 1% கூட உனக்கு பலனே இருக்காது. அப்போ இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்பொழுது இது மனுஷ சத்தம் என்று எடுக்காம, மனுஷ வசனம் என்று எடுக்காம, கர்த்தர் என்னோட பேசுகிறார், தெய்வம் என்னோட பேசுகிறார், யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கு அது பலன் இல்லாம போகாது, நிச்சயமா பலன் கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே விளக்க வேண்டியதை விலக வேண்டியதிலிருந்து தன்னை விலக்கி கொண்டான். ஆமென். இயேசுவின் நாமத்தினால அவன் எப்படி இருந்தான்? சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் ஆயிட்டே இருக்கு. அவன் எப்படி இருந்தான்? குள்ளமா இருந்தான். குள்ளமா இருந்தவன் எந்த இடத்துல இருந்தான்னா, எல்லாருமே இயேசு இந்த சைடு வராருன்ட்டு ஜனத்திரள், பயங்கர கூட்டத்தின் நடுவில் இந்த குள்ள கத்திரிக்காய் எங்க போய் நின்று இருக்கும் தெரியாது. அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, இந்த ஜனங்களோடு இருப்பேனானால், இந்த கூட்டத்தாரோட இருப்பேனானால் ஒரு நாள் நான் இயேசுவை பார்க்க முடியாது. ஆண்டவர் உன்னோட ரொம்ப பர்சனலாக ரொம்ப திட்டம் தெளிவாக பேசுகிறாங்க. சில ஐக்கியத்திலிருந்து நீ விலகிடு, விட்டுடு. இதுதான் சொன்னீங்கன்னா அதுதான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் நீ பார்க்கவே முடியாது. உனக்கான திட்டங்களும் உனக்கான பெரிய ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் அவர்கிட்ட இருக்கு. அவரை பார்க்க வேண்டிய நீ எதையோ பார்த்துட்டு. எங்கள் அம்மா ரட்சிக்கப்படாமே இறந்துட்டாங்க. எனக்கு எவ்வளோ வேதனை தெரியுமா? கொண்டு போகிற இடத்துலலாம் 3000 5000 பேருன்னு சொல்லி அவங்க மத்தியிலெல்லாம் என்னை ஆண்டரை பயன்படுத்திட்டு, சொந்த வீட்டில் என்னை பெத்த தாய்க்கு நான் தெய்வத்தை பற்றி சொல்ல அப்படி இல்லை சொல்லி அவங்க இடம் கொடுக்கல. ஏன் தெரியுமா? ஐயோ அப்படியே வந்தேன்னா இன்னும் ஒரு 100 பேர் இருப்பாங்களா, ஒரு 500 பேர் இருப்பாங்களா,
அவ்வளோதான் இருப்பாங்க கிறிஸ்தவங்க. இந்த 500 பேருக்காக என் ஜாதி, என் ஜனம், என் சொந்தம், என் பந்தம், என் ஊர், என் உறவு, என் பாரம்பரியம் எல்லாத்தையும் விட்டு காரைக்குடியே இவங்களுக்கு தானா தேங்க்யூ, ஆயிரக்கணக்கில் இருக்க ஜனங்களை விட்டு ஒரு 100 பேருக்காக, ஒரு 500 பேருக்காக அதெல்லாம் விட்டு வர சொல்றியா? மனசுல வேணா ஏத்துக்கிறேன் இயேசுன்ட்டு, ஆனா ஒரு நாளும் இயேசுக்காக நான் எதையும் விட மாட்டேன் அப்படின்னாங்க. கடைசியில எந்த ஜாதி, எந்த ஜனம், எந்த சொந்தம், எந்த பந்தம், எந்த உறவு, எந்த ஊருக்காக அவங்க நின்னாங்களோ ஒன்று கூட அவங்கள காப்பாற்றவே இல்லை. உண்மையா சொல்றோம், அவ்வளோ தங்கம், அவ்வளோ காரியங்களை வந்து லாக்கர்ல வச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு சின்ன கையில் போட்டிருக்க மோதிரம் கூட அவங்க உயிரை காப்பாற்ற முடியலங்க. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுதான் தெய்வம் வந்த எனக்கு இன்னைக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, புருஷன் கிடையாது, பிள்ளைகளும் வளர்ந்துட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. ஆனாலும் என்ன ஆண்டவர் ஒரு நாள் திக்கற்றலாம் விடவே மாட்டார். காரணம் இயேசுனா போகிற இடத்துலலாம் எனக்கு ஆவிக்குரிய தாய்மார்களை, ஆவிக்குரிய தகப்பன்மார்களை, ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து நடத்துகிறாங்க. நீங்களாம் அனாதை இருக்க மாட்டீங்க. தேங்க்யூ. அவருக்கு பிரியமானதை மாத்திரம் செஞ்சு பாருங்க. யோவான் 8:29 சொல்லப்படுது, தேங்க்யூ, நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவரை என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ தனியா இருக்கல, நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு செய்ய போறேன்றதுக்காகத்தான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்து கர்த்தர் பேசுறார். ஆமென், ஆமென். அப்போ அந்த ஜனத்திரள்ல, அந்த ஜன கூட்டத்தின் நடுவுல இருந்தேன்னா ஒரு நாள் என்னை இயேசுவை பார்க்க முடியாதுன்னு ஏது எனக்கும் இயேசுவுக்கும் தடையா இருக்கோ அதுல இருந்து அவன் விளக்கினாங்க. கையை தட்டி ஹல்லேலூயா. விளக்க வேண்டியதுல இருந்து விலகு, விலக்கி போட வேண்டியதுல இருந்து நீ அதாவது பிடுங்கு, பிரிஞ்சு வந்துரு, பிடுங்கி போட்டுரு. சிலதெல்லாம் வேண்டாம், சிலதெல்லாம் வேண்டாம், சிலதுலேருந்து பிரிஞ்சு வாழ்றாரு. சிலதெல்லாம் வாலண்டரி என்கிட்ட இருந்து பிடுங்கி போட்டார் ஆண்டவர். சிலதுலேருந்துலாம் என்னை பிரிஞ்சு வர சொன்னார். பிரியறதும் சரி, பிடுங்கி போகிறதும் சரி, ரொம்ப வலிக்கும். ஆனால் தேங்க்யூ, அந்த வலியெல்லாம் பெருசாக பார்க்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் உன்னை என்னை ரட்சிக்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். உறவு, மகிமை, பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு பாவியான ஹல்லேலூயா கையை உயர்த்தி ஹல்லேலூயா, பாவியில நீச பாவியா இருந்த எனக்காக என் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு வந்தாரு. நான் அதை இதை விடுறதுக்கு அப்படி யோசிக்கிறேனே, ஏது உனக்கும் இயேசுவுக்கும் தடையா இருக்கும் அதை இன்னைக்கு விட்டுருன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் அப்போ தென்படுவேன், நீ அப்போ என்ன பார்ப்ப. ஹல்லேலூயா. சத்தியம் நிச்சயமா விளங்கி இருக்கும், கண்டிப்பா உனக்கு புரியும். சிலதெல்லாம் சபையில இருக்கிறோம், ஆவிக்குரியவங்க தான் ஊழியத்தில் இருக்கிறோம், எல்லாம் இருந்தாலும் சிலதிலிருந்து வெளியில வர தெரியல, வர முடியல. ஆண்டவர் சொல்ல, அதுதான் அந்த பிசாசு, அந்த அடிமைத்தனம், அந்த ஐக்கியம், அதுலேருந்து நீ வெளியில வா. அவனுக்கு அவர் தீர்மானம் பண்ணிட்டான், இந்த ஜனங்கள்லாம் ஒரு நாள் என்னை இயேசுவை சந்திக்க விட மாட்டாங்க. இது ஒரு காரியம் உனக்கும் இயேசுக்கும் இடையே தடையா கர்த்தர் பேசுறாரு. அவன் விளக்கினா, அவன் விலகினான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 4வது வசனம் வாசிங்க, 19:4. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஹல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணா? முதல்ல ஜனங்கள்லேருந்து விலகிக்கிட்டான். இதெல்லாம் செட் ஆகாதுமா. நான் சொல்கிறேன், செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுங்க. நான் என் சபையில் கிட்டத்தட்ட 4 வருஷங்களில், நான் எல்லாம் தாழ்மையோடு சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர் ஐயா, எங்கள் ஹஸ்பண்ட் இருந்த நாட்களில் நடந்த ஊழியங்களை காட்டிலும் பல மடங்கு ஊழியம் இன்னைக்கு அதிகம். இந்த பல மடங்கு ஊழியம் அதிகமானாலும் சபையில் ஊழியத்துன்னு நிற்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரை நான் உருட்டி புடிஞ்சு எடுத்துருவேன். நான் எப்படியாவது செஞ்சு தான் ஆகணும். எனக்கு என்ன வயசு சொல்கிறேங்க? அம்மா சொல்லுமா, எனக்கு என்ன வயசு? 35. யாராவது செல்லம்? அவங்க வீட்டு அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோ. இன்னைக்கு நான் வரேன், இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஏசுநாதர் சொன்னார், உங்கள் வீட்டுக்கு தான் வந்து உங்களை மாத்திரம் பெட்டி படுக்கையோட சென்னை கூட்டின்னு போகிறேன். அப்படியேங்க. இப்போ 35 நீங்களே, அதை அப்படியே திருப்பி போடுங்க. 53 வயசுல இந்த என் பிள்ளைக்கு தெரியும், சிசுவாக்கு தெரியும் என்ன ஓட்டம். ஒரு நாள் கூட சென்னையில் ஐயா அம்மா காலாட்டிக்கிட்டு உட்காந்துட்டாங்க சோஃபாவில், இல்லை ஏசி போட்டுன்னு பெட்ரூமில் படுத்துன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 4 ஊழியம், ஒரு நாளைக்கு 3 ஊழியம், இப்படி தான் செய்கிறேன். அப்போ தான் சொல்லுவேன் என் பசங்களை, இங்கே பாரு, கொடுக்கப்பட்ட கிருபையை விருதாக்கிறாத, நாளைக்கு நீ உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. அதனால இன்னைக்கு செய். இயேசுவின் நாமத்தினால். அப்படிதான் இந்த வயசுக்கு ஓடுற ஓட்டம் எதுக்கு தெரியுமா? என் ஆண்டர் எதையுமே பார்க்காம தேங்க்யூ மகிமையை துறந்தார், தேங்க்யூ அழக வருத்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கேடு விட்டு எனக்காக வந்தாரு. அவருக்காக ஓடுறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நான் சொல்றேன், கர்த்தருடைய ஜனமே, விடுறதுக்கு, காரியங்களை செய்யறதுக்கு. இந்த கூட்டத்தில் எங்க சபையில சிலதுங்களா இருக்கும்,
இது எப்படி செய்யறது? அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஓரம் கட்டிடுவேன். இந்த நெகட்டிவா பேசுறவங்கள வைக்கக்கூடாது. கூட்டத்துல வைக்கக்கூடாது. நான் வந்து பிரதர், சிஸ்டர் அப்படி பேசிட்டே இருந்தாலும், அடுத்து ஒரு ஊழிய கூட அவங்க கையில குடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது நம்ம காத்த புடுங்குது. இல்ல 53 வயசுக்கு நான் ஓடுறேன்ல, பசங்கள சொல்லுவேன் நானு. "ஏய் நல்லா பண்ணுங்கடா. நல்லா பண்ணுங்க." உண்மையா அப்படி ஊழியம் செஞ்ச பசங்களெல்லாம் கர்த்தர் கீழ வைக்க விடல. எல்லாம் உன்னதத்துல இருக்கானுங்க. இன்னைக்கு லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறானுங்க. ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன். சபையில சாட்சி சொல்லும்பொழுது கண்கள்ல தண்ணியா வரும். இதுக்கெல்லாம் இது 1% கூட தகுதி இல்ல. இதுக்கு ப்ரமோஷனா? இதுக்கு வேலையா? 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட மாட்டானுங்க என் பசங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர் லெவல்ல இருக்கானுங்க. கூப்பிட்டு கேட்பேன், "இதெல்லாம் எப்படிப்பா? உன் ஞானத்திலயா? உன் அனுபவத்திலயான்னு?" எல்லாமே கிருபை. எல்லாமே கிருபை. எனக்கு தெரியும் என் பிள்ளைங்களை பத்தி, எனக்கு தெரியும் என் சபையை பத்தி. ஒருத்தன் எனக்கு ஊழியம் செஞ்சால் பிதாவானவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. கனப்படுத்த ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, என் சபையில எல்லாருமே ஐடி கம்பெனில வேலை செய்றவனுங்க. எந்த கையால தென்னந்தோட்டத்தை எடுத்து டாய்லெட்டை க்ளீன் பண்றாங்களோ, எந்த கையால கரண்டி பிடிச்சி சாம்பார் செய்கிறாங்களோ, அதே கையால மைக்கை பிடிச்சி தேவனை மகிமைப்படுத்தும். எல்லாத்துக்கும் அவங்க ரெடியா இருந்ததுனால தான் இன்னைக்கு அவங்க எட்டாத உயரத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல நான் இப்படித்தான், நான் அப்படித்தான் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணா தெரியுமா? இயேசுவை பார்க்க வகை தேடி என்ன பண்ணிட்டாங்க? மரத்துல ஏறிட்டாங்க. மரத்துல ஏறிட்டான். நீங்க தானே சொன்னீங்க அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? நான் சொல்றேன், மரத்து மேல யார் ஏறுவா? சின்ன பசங்க ஏறுவானுங்க. கட்ட 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 ஏறுவானுங்க. அதுவும் பக்கத்து வீட்டு மரம், பக்கத்து வீட்டு மாங்காய் மரம், அதெல்லாம் விடவே மாட்டானுங்க. கொய்யா மரம் எதுவும் விட மாட்டானுங்க. அங்கிருந்து பறிச்சு திருடி சாப்பிட்றதுல ஒரு ருசின்னு வானுங்க. சரிங்களா? அப்ப யார் மரத்து மேல ஏறுவா? சின்ன பசங்க ஏறுவானுங்க. வாலிப பசங்க ஏறுவானுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அவனுக்கு 50 வயதுக்கு மேல இருந்தாலும், அவன் சமுதாயத்துல செல்வாக்கு உள்ளவனா இருந்தாலும், தேங்க்யூ, எவனை பத்தியும் கவலைப்படல. சின்ன பசங்களாம் கையை உண்மை விசில் அடிச்சு சிரிச்சிருப்பாங்க. இந்த பெருச பாரியா என்னன்னா சர்க்கஸ் காட்டுது. பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா பேசியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் மென்ஷன் பண்ணாம எனக்கு என்ன தெரியுமா? அவரை பார்க்கணும். ஐ வாண்ட் டு see you my Lord. எத்தனை பேருக்கு அந்த ஆசை? இப்போ என்ன மரத்துலயா யார சொன்ன உங்களை? கையை மாத்திரம் தூக்கி எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? எனக்கு அவரை பார்க்கணுங்க. நான் சொல்றேன், முதல்ல அவன் விலக வேண்டியதுல விலகினா, அடுத்து தேங்க்யூ தன்னை மேல, அதாவது பூமியில இந்த உலகத்துல காலை வச்சிருக்கிற வரைக்கும் இல்ல, அவன் குள்ளமானவன், அவன் பாவியானவன், ஏதோ ஒரு தடையில இருக்கிறான். அவனால இயேசு பார்க்க முடியாது. அடுத்தவன் யோசிச்சான், ஐயோ இப்போ நான் இயேசு பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே என்னால் பார்க்க முடியாது. அதனால இந்த பூமிக்குரியது அல்ல, மேலானவர்களை நாட இன்னும் கொஞ்சம் உயரத்துல, இன்னும் கொஞ்சம் உன்னதத்துல நான் ஏறினேன்னா இதெல்லாம் விட்டு விட வேண்டியதை விட்டுரு, விளக்க வேண்டியதெல்லாம் விட்டுரு. இயேசு நாமத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ கண்டிப்பா அவரை பார்ப்ப. ஹல்லேலூயா. சத்தியம் புரியுதா? சத்தியம் புரியுதா? அவன் என்னமோ சொல்லிடுவான், இவன் என்னமோ சொல்லிடுவான். ஐயோ சொசைட்டி, எனக்கு அந்தஸ்து, எதுவும் பேசாத. ஒன்றுமில்லாம தாயின் கருவில் வயித்துல நிர்வாணியா வந்து திரும்ப நிர்வாணியா போக போறோம். இயேசுவின் நாமத்தினால வாயை கட்டி வயித்தை கட்டி சேர்த்து வச்ச எதையுமே ஒண்ணு கூட கொண்டு போக மாட்டோம். ஆனா இயேசுவுக்காக நீங்க எதை விடுறீங்களோ, இயேசுவுக்காக நீங்க எதை செய்றீங்களோ, அவர்களுடைய கிரியைகள் அவரோட கூட போகும். ஆமென், ஆமென். இயேசு பார்க்கணுங்க. அவனுடைய நோக்கம்லாம் அவன் கிண்டல் பண்ணுவானே, இவன் கிண்டல் பண்ணுவானே, அதெல்லாம் யோசிக்கல. அவனுக்கு வேண்டியதெல்லாம் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். பார்த்தானா இல்லையா? பார்த்தானா? அப்புறம் அவரும் பார்த்தாரு. நான் பார்க்கிறேன்னா அவர் என்ன நான் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ எங்கெங்கேயோ பார்த்தல்ல, ஐயோ மோதி அடிக்கிற ஆள், அப்படியே பொங்கி பிரவாகிக்கிற கடல், அதை தானே பார்த்துட்டு இருந்தியே. அதுக்கெல்லாம் ஒருத்தர் அதிகாரி. அவர் சொன்னாத்தான் இம்மட்டுவா மிஞ்சி வராதன்னு சொன்னார்னா, உன் குடும்பத்துக்குள்ள சத்ரு உட்புகுதல் இருக்காது, குடியேறுப்புகுதல் இருக்காது. உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில இனி அந்த சத்ரு ஜெயம் கொள்ள கர்த்தர் விடமாட்டார். உன் சரீரத்தில் அந்த வியாதியை கர்த்தர் மேற்கொள்ள விடமாட்டார். காரணம் பார்க்கிற அவரை நோக்கி பார்க்கிற அவர் உன்னை இன்னைக்கு பார்க்க போறாரு. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகைவே, நான் உன் வீட்டுக்கா வந்தேன், நான் உன் வீட்டுக்கு வர பிளானே இல்லையே, பிளானை மாத்த வச்சுட்டாங்க. சகை ஒரு பாவியான மனுஷன் உலகம் சொன்னாலும், அந்த பாவி என்ன பண்ணான்னா அந்த பரிசுத்தருடைய நினைவையே மாத்திட்டான், அந்த பரிசுத்தருடைய பிளானையே மாத்திட்டான். அவர் ஒண்ணு முடிவு பண்ணதான் நான் நிர்ணயித்ததே நிலை நிற்கும்ன்றார். அப்படியாப்பட்டவரு இவன் பார்த்தான் பாருங்க. ஒரு நிமிஷத்துல எப்படி புரிஞ்சுக்கிறார்ல ஆண்டவர் நம்ம நிலைமைய. நான் சொல்றேன், நீங்க எந்த நிலையில வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்களோ தெரியும். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பார்க்கிறேன். என் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய ஆரம்பம், என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போகும்போது ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளா இருந்தாலும்
வெட்கப்பட்டு போகாதிருந்தார். அந்த நிலைமை என் வீட்டில் இருந்தது. இயேசுவின் நாமத்தில் 2வது அதிகாரம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தை அடிக்கடி நான் எடுத்து வச்சு படிப்பேன். ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் தான் ஏன் தொடங்கினேன் நான். அவனை தரேன், இவனை தரேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவர், பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்லுகிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. 2:25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அம்மா, வெட்கம் எப்போ தெரியுமா? நம்ம வீட்டில் பிரச்சனை வரும்போது, நம்ம வீட்டில் தேவை சந்திக்கப்படாத போது, நம்ம வீட்டில் குறை வரும்போது, தேங்க்யூ, உன்னால தாண்டி, உன்னை கட்டலேருந்து தருத்துறோம், யோ நீ ரொம்ப யோக்கியமா, இப்படி பேசி சமாதானத்தை கெடுத்துடுறோம், தேவ பிரசனத்தை தூக்கி அடிச்சிடுறோம். இயேசுவின் நாமத்தில் அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி தெரியுமா? நிர்வாணமாய் ஒன்றுமில்லாத நிலைமையில துவங்கினாலும் ஆண்டவர் அவங்க நடுவில் இருந்ததுனால நான் சொல்லுகிறேன், இந்த சபையில் பொண்ணு வெள்ளி காணிக்க கட்டுக்கட்டா நோட்டு எதுவுமே இல்லைனாலும் என் நாவும் இந்த ஸ்தலத்தில் அல்லேலூயா என்றென்றைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என் இருதயத்தையும் என் கண்ணையும் நான் இது மேலே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நீ வந்து ஜெபிக்கிற உன் விண்ணப்பத்துக்கு என் செவிகள் கேட்கிற கவனிக்கிற வண்ணமா, என் கண்கள் காண்கிற வண்ணமா கையை தட்டி, உன் சபை, உனக்கு கொடுக்கப்பட்ட சபை, உனக்கு கொடுக்கப்பட்ட பலிபீடம் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நீ ஒண்ணு அனாதை இல்லை, நீ ஒண்ணு ஒன்று இல்லாத ஆள் இல்லை, பரலோகமே உனக்கு இருக்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ சின்னதா தடுமாறினாலும் வந்து ஆலயத்தில் உட்கார்ந்துட்ட. தேங்க்யூ. எத்தனை முறை தெரியுமா? சபைக்கே போகக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையும் தேவையில்லை, விசுவாசம் தூக்கடி, பழையபடி போயிடலாம், என்னென்னவோ நினைப்பு, எப்படியோ. இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் நான் நினைச்சதை நிறைவேறாம அப்பா நினைச்சதுபடி என்னை கரம் பிடிச்சு நடத்திட்டு இருக்கிறார் சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக யாரும் ஒன்றும் செய்யாத போது எனக்காக திட்டத்தையும் மாற்றி எங்கேயோ போனவர் என் வீட்டுக்கு வராரு பாருங்க. இன்னைக்கு எங்கே வராரு? சென்னையில் என் வீட்டுக்கு வராரா? சொல்லு, என் வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கும் சொல்லு, என் வீட்டுக்கு வராரு. நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா வீட்டில் ஒரு ஆள் நீ மட்டும்தான் வந்திருக்கிறேன், எல்லாம் அங்கே வெளியில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் போகும்போது எல்லாம் மாறிடும். நான் வரும்போது எப்படியோ வந்துட்டேன், ஆனால் போகும்போது அவரோட தான் போகிறேன். அல்லேலூயா. எனக்காக என்ன வேணா, அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்று வேணும் மாறாது. ஆனால் எனக்காக மாற்றினே இருப்பார். எனக்காக என் சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை அவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. ஆமென், ஆமென். அவர் சொல்றாரு, விலகிக்கோ, விலகிக்கோ. அடுத்த முறை பாஸ்டர் ஐயாவும் பாஸ்டர்மா என்னை கூப்பிட்டாங்கன்னா பாயிண்ட் என்ன அதுன்னு கேட்பேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு பாருங்க, இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்வோம். நான் அவரை பார்த்துட்டு தான் அங்கே போவேன். அவர் என்னை பார்த்துட்டு செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணிடுவார். அல்லேலூயா. நிலுவையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார். ஆமென், ஆமென். நான் என்ன பண்ணணும்? அதுதான் பார்த்துட்டோமே. பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? விலக வேண்டியதிலிருந்து விலகணும், விளக்க வேண்டியதை விளக்கிடணும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால நம்ம வாழ்க்கையில தேவனை பார்க்க முடியாம, தேவ சத்தத்தை கேட்க முடியாம, தேவன் ஆயத்தப்படுத்தின நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறதுக்கு பெரிய தடை இல்லை. அல்லேலூயா. சீயோன் குமாரத்தை தூசியை தட்டிட்டு எழும்பு, எழும்பு, எழும்பு. அல்லேலூயா. உனக்கான வல்லமையை தரித்துக்கொள். உன்னை தடை பண்ணுகிறது பெரிய விஷயம் இல்லை, தூசி சப்ப மேட்டர்னு வாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எங்கேயோ சிக்கிட்டு இருக்கிற, எங்கேயோ மாட்டிட்டு இருக்கிற, வெளியில பார்த்தா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படி எப்படின்னு பேசுற, ஆனா நீ எங்க தெரியுமா? ஏதோ பாபிலோனின் வல்லமைக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தேங்க்யூ. என்னை பார்க்க முடியாதபடிக்கு எது உன்னை மறைக்குதோ, எது உன்னை தடுக்குதோ, அதுல இருந்து நீ வெளியில வா. நீ வெளியில வந்து பாரு. பிற்பாடு அந்த வசனம் அப்படி அதோடு முடிக்கல பாருங்க, அடுத்த வசனத்தை போட்டார் பாரு. பிற்பாடு மகிமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும். உனக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை, உனக்கு செஞ்சதும் சாதாரண விஷயம் இல்லை, உனக்கு செய்ய போறதும் சத்தமா. அல்லேலூயா. ஆடு ரத்தம், மாடு ரத்தம், கெடா ரத்தம் அதை கொடுத்து மீட்டாரு இல்லையே. யாரும் செய்ய முடியாததை கர்த்தர் உனக்கு செய்தாரு. யாராலும் செய்ய முடியாததை உனக்கு செய்யும்படி அவர் எழுந்து வந்து நிற்கிறாரு. அவரை மாத்திரம் பாரு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அவரை பார்க்க முடியாதபடிக்கு எது தடையா இருக்கோ அந்த தடையை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கும்படி சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த தடையை உடைங்க. ஆண்டவரே, இந்த தடை யார் கொண்டு வந்து வச்சது? நீ வச்சிருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டி பொடி போடுமா, பொடி டப்பாவை பொடி மட்டையும் இடுப்பில் வச்சுக்கிட்டு தேங்க்யூ அழுன்னு அழுது. உபவாச ஜபத்துக்கு வந்துட்டு அழுன்னு அழுது. ஐயோ என்னம்மா, எல்லாருமே போயிட்டாங்கம்மா, உபவாசம் முடிஞ்சு ஜபம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க, நீ என்னம்மா? ஆண்டவரே எடுத்து போடுங்க, ஆண்டவரே எடுத்து போடுங்க. என்ன எடுத்து போடணும்? தேங்க்யூ. இடுப்பில் வச்சிருக்கிற அந்த பொடி மட்டையை, அந்த குட்டி ஓர் டப்பா நீங்களாம் போட்டிருக்கீங்களா?
நான் பார்த்தேன். அதை எடுத்து அப்படி மூக்கில் வச்சு அப்படி ஒரு இதுவாம். அது ஒரு 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 அது ஒரு அனுபவமா. அதை வந்து பல வருஷம் விட முடியல. ஆனால் அது பல வருஷம் விசுவாசி சபையில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண வானம் கிழிகிற மாதிரி சத்தமா எல்லாம் பண்ணுது. ஆனால் ஒரு சின்ன காரியத்தில் மாட்டிட்டு வெளியில் வர தெரியல. ஒரு வல்லமையான பிரசங்கியார். அந்த பிரசங்கியார் வந்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் கன்வென்ஷன் நடக்குது. அதில் வந்து அவர் ஆராதனை பண்ணுறாராம். மகிமை அப்படி இறங்குது. தேவ பிரசனம் அப்படி இறங்குது. எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டு சேரில் உட்காராரு. அவருடைய செக்ஷன் நான் வர்ஷிப் பண்ணணும். அது முடிச்சுட்டு உட்காராரு. பக்கத்துலேயே மோகன்சி லாசரஸ் ஐயா உட்காந்துருக்கிறார். அடுத்து அவர் தான் செய்தி கொடுக்கணும். அவர் முடிச்சுட்டு உட்காந்துட்டு அவருடைய பையில் இப்போ எப்படி என் பை அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி அந்த பையில் அந்த பாட்டு புக்கை வைக்கலான்னு போட்டால் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையில் வந்து அந்த பீடி கட்டு இருக்குது. யாரு? ஆராதிக்கிறவர். அவர் ஆராதனை பண்ணும்போது மகிமை இறங்குது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மகிமை இல்லை. உனக்கு தெரியுமா, இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக வச்சிருக்கிறார். ஆனால் உன் வீடு எப்படி இருக்கு? இருட்டில் இருக்கு. பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கு? சாபத்தில் இருக்கு. ஏதோ ஒரு காரியம் பயந்து நிற்கிறோம். கர்த்தர் சொல்றார், இல்லை இல்லை இல்லை, இயேசுவை நாமத்தில் சத்தியத்துக்கு தூணாய் சத்தியத்துக்கு சாட்சியாய் என் நாம மகிமைக்கு உன்னதான் நிறுத்த போறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்திலிருந்து உன்னை விடுவிச்சுக்க. ஆமேன். பிரசங்கி நினைக்கிறேன், தீழ்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை பிரித்துக்கொள், அப்பொழுது நீ கர்த்தருடைய வாய் போல இருப்பாய். தேங்க்யூ. நீ பேசினீன்னா தேனு. அல்லேலூயா. கிருபையின் வார்த்தைகள் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க காத்த பிடுங்குற மாதிரி நெகட்டிவாக பேசுவோம். ஆமாம் என்னத்தை கண்டோம், ஆமாம் என்னத்தை பண்ணோம், வந்தது சரியில்லை, பரவாயில்ல உஷாராக இருக்கீங்க, வாச்சதும் சரியில்லை, அதான் சொல்லிகிட்டே இருப்போம். இன்னைக்கு சொல்கிறார் ஆண்டவர், நீ சரி பண்ணிக்கோ. தீர்ப்பானது ஏதோ ஒன்று இருக்கு. நீ யார் தெரியுமா? விலையேற பெற்றவள். அதிலிருந்து உன்னை பிரித்துக்கொள். கர்த்தருடைய வாய் போல இருப்ப. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றேன், சில செத்த ஈக்கள். நீ யார் தெரியுமா? நம்ம யார் தெரியுமா? தைலக்காரன். நம்ம ஆண்டவர் அபிஷேக நாதர். அவருடைய அபிஷேகத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறார். தைலக்காரனுடைய பரிமள தைலத்தையே நாரி போக பண்ணுதான். ஏதோ ஒரு காரியங்க, அதை உனக்கு விட முடியல. ஏதோ ஒரு காரியங்க, அதுலேருந்து உன்னை விலக்கிக்க தெரியல. கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். எனக்கு நீ வேணும், நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், என் பிள்ளை 10th படிக்குது. அதுக்கிட்ட சொல்கிறேன், தமிழ் வராது, அதுக்கு ஃப்ரெஞ்சு, ஆனால் தமிழ் இந்த வாட்டி எழுதியே ஆகணும். 10ஆம் கிளாஸில் தான் இப்போ தான் படிக்குது அது. ஐயோ, இம்மானுவேல் பேரை எழுதுன்னா தெரியல தமிழில். இத்தனைக்கும் நான் தமிழில் எங்கள் காலேஜ்லேயே நான் செகண்ட் வந்தேன். காலேஜில் செகண்ட் வந்தேன். என் பிள்ளை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு படிக்கட்டும் ஹிந்தி படிக்கட்டும்னு எங்கள் பசங்க 2 பேருக்குமே மூத்தவருக்கு தெரியும் தமிழ். ஆனால் இந்த 2த்துக்குமே வந்து தமிழ் வார்த்தைகளே தெரியாது. என் பாப்பாலாம் பாட்டு புக்கு வச்சு பாடும், ஆனால் அதில் இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கோம். தமிழ் பாட்டு புக்கில் இங்கிலீஷில் எழுதி வச்சு பாடும். ஏன் அப்படி பண்ணிட்டார் எங்கள் வீட்டுக்காரனா? ஒரு பெரிய தரிசனம். என் பிள்ளைங்க குண்டு சட்டியில் குதிரை ஓட்டக்கூடாது, நார்த் இந்தியாவுக்குலாம் போய் கலக்கணும், அங்கே போய் ஹிந்திலாம் பேசணும், அங்கே போய் ஹிந்தியில் பிரசங்கம் பண்ணணும், அங்கே போய் ஹிந்தியில் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஃப்ரெஞ்சும் ஒருத்தருக்கு ஹிந்தியும் போட்டால் அதுங்களுக்கு படிப்பே வரல. இப்போ செம்மையாக மாட்டிக்கிச்சுங்க. இப்போ 10th அவன் தமிழ் எழுதாகணும். நான் சொல்கிறேன், என் பிள்ளை ஜெயிச்சாகணுன்ட்டு. உங்களுக்கு தெரியுமா, 10 மணிக்கு 11 மணிக்கு தான் வருவேன் வீட்டுக்கு. ஊழியம் முடிச்சுட்டு சாயந்தரம், காலையில் ஊழியம், மத்தியானம் ஊழியம், சாயந்தரம் ஊழியம் முடிச்சுட்டு 11 மணிக்கு வந்தால, டேய் தூங்கிறாத, ஃபோன் பண்ணிகிட்டே வருவாங்க காரில் வரும்போதே, தூங்கிறாத. மறுநாள் தமிழ் எக்ஸாம், தூங்கிறாத, விழிக்க வச்சு படிக்க வச்சு பொழுது விடிஞ்சா எக்ஸாம். நீ எழுதிட்டு வந்து தூங்கு, எழுதுற இடத்துல தூங்கிறாத, எழுதிட்டு வந்து தூங்கு. நீ ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு, நீ ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்க்யூ, நீ தூங்கு. இதுதான். அப்போ நான் சொல்கிறேன், ஒரு 10ஆம் கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட், அல்லேலூயா, அது ரொம்ப பேசிக் தமிழ் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் அவங்க லாங்குவேஜ், 3rd லாங்குவேஜ் அது. அதுக்கே என் பிள்ளை ஜெயிக்கணும் நான் போராடுறேன்னா, நான் சொல்கிறேன், சில செத்த ஈக்களை உன் வாழ்க்கையில் வச்சுருக்கிறேன். கோபமோ, மன்னிக்க முடியாமையோ, சிலது மறக்கவே முடியாது தெரியுமா? சில காயங்கள் இருக்கும், மன்னிக்க முடியாதது. இயேசுவின் நாமத்தினால என்னெல்லாம் ஆண்டவர் எப்படி நடத்தினாருன்னா, அடின்னு அடித்து என்னை மாற்றலை. அடியை விட பயங்கரமான காரியங்கள். அதை மறந்துருன்னுவாரு. எது மறக்க முடியாதோ அதை நீ மறந்துரு, எது மன்னிக்க முடியாதோ அதை நீ மன்னி. அப்படிலாம் சொல்லி கொடுத்த பிற்பாடு ரொம்ப எனக்கும் இருக்கும். பேசவே மாட்டாரு. மன்னிக்கிறேன் அப்படின்னு வாயால சொன்னாலும் அவருக்கு தெரியுமில்ல. அப்படி எழுந்து நிற்போமா? இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாதையில், அவர் என்னை நடத்துகிற பாதையில் எனக்கு அதிகமாக வலி, அதிகமான காயங்கள் ஏற்பட்டாலும் இன்னைக்கு நான் சொல்கிறேன், பிற்பாடு அது தேவநாம மகிமையாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட திட்டம் தெளிவாக பேசியிருக்கிறார்.
விளக்க வேண்டியதை விலக வேண்டியதை விளக்க வேண்டியது என்கிட்ட தான்ப்பா பேசுனீங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட தான்ப்பா, என்கிட்ட பேசுறதுக்கு தான்ப்பா இவ்வளோ மழைகள் நடுவில், இவ்வளோ தடைக்கு நடுவில், இவ்வளோ சவால்கள் நடுவில் என்னை மாத்திரம் கொண்டு வந்து உட்கார வச்சு என்னோட கூட பேசுகிறீங்களேப்பா. எத்தனை ஜனத்திரள் தெரியுமா? அத்தனை பேருமே ஏசப்பாக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஆசைப்பட்டவங்க வகை தேடலை, ஆசைப்பட்டவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் தேங்க்யூ, ஏதோ ஒன்று செஞ்சால் பத்தியா சகையும், ஏதோ ஒன்று செஞ்சால் பார்த்தீங்களா. முடியலைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்து இல்லை, முடியல, என்னால் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், இனிமே அவ்வளோதாங்க அப்படிலாம் சொல்லலை. விட்டுறாத, நேவர் எவர் கிவ் அப். கடைசி வரைக்கும் போராடு, கடைசி வரைக்கும் போராடு. நான் அவனை பார்க்கணும், நான் அவரை பார்த்தே ஆகணும். இயேசுவின் நாமத்தினாலே என்னை தேடி வந்தாரு, என்னை தெரிந்து கொண்டாரு, என்னை அழைத்தாரு, என்னை அபிஷேகம் பண்ணி நிறுத்தியிருக்கிறாரு. ஐயோ தேங்க்யூ. நான் யார் தெரியுமா? நான் அபிஷேக தைலம். ஹல்லேலூயா. என் தேவனுடைய அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் என் மேலே இருக்கு. நான் தைலக்காரன். என் தெய்வம் ஒரு அபிஷேக நாதர். அந்த தைலக்காரருடைய பரிமள தைலம் நான். இதை கெட்டு போகவோ, இது நாரி போக பண்ணவோ என் ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டாரு. இன்றைக்கு சொல்றாரு, அந்த செத்த ஈக்களெல்லாம் தூக்கி போட்டுரு, அது நாரி போக பண்ணிடும். ஒரு நாள்ல உன்னை விலையேற பெற்றது. பரிமள தைலங்கிறது வெரி காஸ்ட்லி. ஆனா இன்னைக்கு விலை போகாத பாத்திரமா? ஐயோ அதுவா அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் நான் அதான் தரந்தாழ்ந்து போயிட்டாலும், ஆண்டவரே இப்போ என்னோட தான்ப்பா பேசியிருக்கிறீங்க, என்னோட கர்த்தர் பேசினார் சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி, என் சூழ்நிலையில, நான் போற பாதையில, தேங்க்யூ லார்ட். என் கர்த்தர், என் ராஜா எவ்வளோ தடைக்கு நடுவில் நிற்கிற தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், தடைக்கு நடுவில் உனக்கான காரியத்தை உடைக்க, தடையை உடைச்சி காரியத்தை வாய்க்க பண்ண இதோ நான் வந்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பாளையமே வந்தாலும், பாளையமே நின்றாலும் நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை தோற்று போக விட மாட்டேன். நீ ஜெயிக்க போற. நீ கிடைச்சது, நீ கேட்டதை பெற்றுக்கொள்ள போற. ஹல்லேலூயா. நீ என்னை பார்த்தா, நீ என்னை கண்டாள், நீ அதை பெற்றுக்கொள்ளுவாய். மனுஷனை அல்ல, உம்மை பார்க்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, லார்ட் ஐ நீட் யூ, எனக்கு நீங்க வேணும். ஐ வாண்ட் டு see you லார்ட். எத்தனையோ பேரை பார்த்து இன்னைக்கு மூஞ்சி எல்லாம் செத்து போச்சுப்பா. யாக்கோபே உன் முகம் இனி செத்து போவதில்லை, இஸ்ரவேலே உன் முகம் இனி வெட்கப்படுவதில்லைன்னு சொன்னாரே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. அப்பா என் முகத்தை பிரகாசிக்க வைக்க உங்களால மட்டும்தான்ப்பா முடியும். இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேங்க்யூ. அன்னைக்கு மோசேயுடைய முகம் தேவ பிரசன்னத்தினால, காத்திருந்த தேவனுடைய உறவினால பிரகாசிச்சது. அப்படியா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் கருகி போயிருக்கிற, தீஞ்சு போயிருக்கிற, கெட்டு போயிருக்கிற காரியங்கள்ல தேவனுடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். சொல்லு. ஓ ஹல்லேலூயா. நான் இருள இருக்கக்கூடாது, நான் பிரச்சனையில் இருக்கக்கூடாது, நான் போராட்டத்தில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருளா இருக்கிற, தடையா இருக்கிற, பிரச்சனையா இருக்கிற, போராட்டமா இருக்கிற அத்தனை காரியத்திலும் என் தேவன் எழுந்து நின்று தம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. என் ராஜா, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லை. நாங்க எங்க போவோம்? நாங்க யாரை போய் பார்ப்போம்? ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உள்ளது. நீ சாதாரண ஆள் இல்லை மகளே, நீ சாதாரண ஆள் இல்லை தாயே. உன்னை தைலக்கார பார்த்து தன் கரத்தினாலே செய்யப்பட்ட நீ ஒரு அபிஷேக தைலம் நீனு. ஹல்லேலூயா. உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். உனக்குள்ள எதையும் உள்ள நுழைய விட மாட்டார். எசேக்கியேலின் புத்தகம் 44வது அதிகாரத்தில் சூப்பர் வசனம் இருக்கு. அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் நான் தடுமாறும்போது, அடிக்கடி என் வாழ்க்கையில் சில காரியங்களில் நான் சோர்ந்து போகும்போது ஒன்று சொல்லுவேன், எந்த மனுஷ ஆலோசனை எனக்குள்ளே வர விடாதீங்கப்பா, யாரும் என்னை நடத்த விடாதீங்கப்பா. இது அதிபதிக்கே உரியது. ஓ தேங்க்யூ லார்ட், யூ ஆர் காட்ஸ் பிலாங்கிங். நீ கர்த்தருக்கு நீ அதிபதிக்கே உரியது. நான் சொல்கிறேன், என் பிள்ளை தமிழ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு போராடி ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து சொல்லி கொடுத்து அடுத்த நாள் எக்ஸாம்ல ஜெயிக்க வச்ச பிரயாசப்பட்டது உண்மையானா? ஆண்டவர் சொல்ல, நீ எனக்குரிய, you are my belonging.
நீ எனக்குரியவள், நீ என்னுடையவள், நான் உன்னை தோற்று போக விட மாட்டேன், நீ வெட்கப்பட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நான் மறந்துட்டேன், நான் வெறுத்துட்டேன், உன்னை தள்ளிட்டேன் நினைச்சிட்டியா? இல்லை இல்லை இல்லை, நான் இதோ உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி, ஓ தெய்வத்துக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை, என் ராஜாவுக்கு மகிமை. எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் முன்னாடி வந்து சொல்றாரு, விளக்க வேண்டியது சின்ன விஷயம் விளக்கிரு, விலக வேண்டியது சின்ன விஷயம் விலகிரு, விளக்க வேண்டியது விளக்கி விலக வேண்டியதுல விலகுனா நீ கர்த்தருடைய மகிமையை காண்பாய்.